சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. இதன் முக்கியத்துவம் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் 4 கட்டமாக 2 நாள் நடக்க போகுது. 29, 30ஆம் தேதி அதிமுகனுடைய தலைமை கழகத்தில் ராயப்பேட்டால இது நடக்க போகுது. மொத்தமாக இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகள் தமிழ்நாட்டில் 2024 தேர்தல் அடிப்படையில் 68,321 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த பூத்துக்கான இந்த இடத்துல 9 நிர்வாகிகள், ஒரு பூத்துக்கு 9 நிர்வாகிகள் நியமிக்கணுன்றது அதிமுக சொல்லியிருக்கு. அப்படி சொல்லும் பட்சத்தில் 9 பேர் 68,321 பூத்துக்கு வந்தாங்கன்னா 6,14,889 பேர் வந்து அவங்க நியமிக்கணும். இதற்கான பணியை தான் ஜனவரி மாதத்திலிருந்து அதிமுக மிக தீவிரமாக முன்னெடுத்துட்டு வருது. அப்படி தீவிரமாக முன்னெடுத்து வரக்கூடிய அதிமுக பல்வேறு கட்டங்களாக அதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்தது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கணுன்ற ஒரு பெரிய கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அந்த பூத்தில் இருக்கக்கூடியவங்க நிர்வாகிகளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பேரில் 3 பேர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கட்சி தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் தற்போது செயல்பட்டு வராங்க. ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை முதல்ல நேரம் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னராக ஏப்ரல் மாதமும் நேரம் கொடுக்கப்பட்டது. பின்னர் மே 15ஆம் தேதி இறுதியாக தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருங்க, இந்த 68,300 பூத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஆனால் அது கொடுக்க முடியாமல் போச்சு. இப்போ கடைசியாக மே 31ஆம் தேதிக்குள்ள இதை முடிச்சு என்ன எவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க, எதெல்லாம் செய்யலை அப்படின்றதெல்லாம் தலைமைக்கு கொடுக்கணுன்றது அறிவித்து இருந்தாங்க. பூத் கமிட்டி பண்ணி இன்னும் முடியலை அப்படின்றது தான் தகவலாக இருக்கு. அதனால தான் 2 பேரையுமே ஒன்றாக உட்கார வைத்து என்ன பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, சட்டமன்ற தொகுதி வாரியாக அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டம் வாரியாக இந்த பணிகளை வந்து அவங்க மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கு. இறுதியாக ஒரு வாய்ப்பை வந்து அவங்க கொடுக்க போறாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கும் சரி, மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சரி, இந்த பூத் கமிட்டியை அமைப்பதற்கான பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, அறிவுரை கொடுத்தாச்சு, கால அவகாசம் கொடுத்தாச்சு. இறுதியாக அதை முடிச்சு கொடுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறாரு. எந்தெந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து மிக தீவிரமாக விரைவில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத சொல்ல போறாங்க. முதல் நாளான 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு இத்தனை மாவட்டம் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி அவங்க அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்கள் கீழே இத்தனை நம்பர்ல அவங்க இருக்காங்கன்றதுக்காக இதை கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய இந்த மாவட்டங்களில் முதல் நாளில் ஆலோசனை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சு சீக்கிரமாக பணிகளை முடிச்சிருங்க அப்படின்றத சொல்ல போகிறாங்க. மிக முக்கியமாக அடுத்தது பார்க்க வேண்டியது 2வது நாள் காலையில், அதாவது 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து திருப்பூர், கோவை, நீலகிரி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய இந்த மாவட்டங்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம், அவங்களுக்கான அறிவுரை கூட்டம் நடக்க போகுது. இறுதியாக மிக முக்கியமானது சென்னை. ஏன்னா சென்னையில் தான் 9 மாவட்டங்கள் அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், இறுதியாக திருப்பத்தூருடன் இந்த ஆலோசனை கூட்டம் 29, 30 ஆகியவை நிறைவடைய இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க முடிச்சு இந்த பூத் கமிட்டி கொடுத்தாதான் அடுத்த கட்டமாக அவங்க தேர்தல் பணியை களத்தில் இருந்து செய்ய முடியும். அதற்கான ஒரு பணிகளைத்தான் இந்த 2 நாள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக செய்ய இருக்கு.